உலகத்தோட முதல் அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சது அமெரிக்கான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மகாபாரத போர்ல பயன்படுத்தப்பட்ட பிரம்மாஸ்திரம் ஒரு அணு ஆயுதமா இருக்கலாம்னு சொன்னா நம்புவீங்களா? மகாபாரதத்துல பிரம்மாஸ்திரம் வெடிச்சப்போ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு வர்ணனை இருக்கு. 10,000 சூரியன்கள் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கண் கூசும் வெளிச்சம் வந்ததாம். அது மட்டும் இல்லாம அந்த அஸ்திரம் விழுந்த இடத்துல 12 வருஷத்துக்கு ஒரு புண் பூண்டு கூட முளைக்காதாம். அந்த கதிர்வீச்சு தாக்குதலால மக்களோட முடி நகம் எல்லாம் உதிர்ந்து போச்சுன்னு எழுதிருக்கு. இது அப்படியே ஹிரோஷிமால வெடிச்ச அணுகுண்டோட ஒப்பிட்டு பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, முதல் அணுகுண்ட கண்டுபிடிச்ச அமெரிக்க விஞ்ஞானி ராபர்ட் ஓப்பன்ஹைமர் சமஸ்கிருதம் கத்துக்கிட்டு பகவத்கீதைய படிச்சிருக்காரு. அந்த குண்டு வெடிச்சப்போ கீதையில உள்ள "நான் உலகை அழிக்கும் மரணமாக மாறுகிறேன்" அப்படிங்கிற வரியத்தான் அவர் ஞாபகப்படுத்த